நான் சொன்ன மாரி அவ்வளவு பேர் மாட்ட போறாய்ங்க. முக்கியமான அரசியல் பிரமுகர், பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே மாட்ட போறாங்க. நம்ம அஜித்குமார் லாக்அப் டெத்ல. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிகிதா ஆல்ரெடி பேசின ஆடியோ, அவங்க பேசினதுல உள்ள முரண்கள் எல்லாத்தையும் டீகோட் பண்ணி ஆல்ரெடி நெறைய வீடியோ போட்டு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எக்ஸ்க்ளூசிவான அவங்களோட ஆடியோலாம் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் உடனே போய் பார்த்துருங்க. மறக்காம லேசா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 4, 5 கமெண்ட பண்ணுங்க. எனக்கு அதான் மோட்டிவேஷனா இருக்கும். இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லி டைரக்ட்டா கன்டென்ட்க்குள்ள போறேன். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு தான் அஜித்குமாரோட கேஸ் வந்து ஒரு ஹியரிங் வருது. அந்த ஹியரிங்ல என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் தலைவர்கள் வந்து யாரெல்லாம் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணதே நாளைக்கு கோர்ட்ல வந்து அந்த வழக்கையும் பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிக்கிதாங்கிறவங்க வந்து நகை தொலைஞ்சிட்டுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இதனால அஜித்குமார் மேல டவுட் பட்டு அவரை இன்வெஸ்டிகேஷன் கூட்டு போய் கொலை பண்ணிட்டாங்க. இதான் நடந்துச்சு. இப்போ என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அஜித்குமாரோட டெட் பாடியை கொடுக்கும்போது இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வாங்க மாட்டேன்னு இருக்காங்க. அப்போ நிறைய அரசியல் தலைவர்கள் இன்வால்வ் ஆகி நிறைய காசை கொடுத்து கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இந்த மாதிரி காசை கொடுக்குறோம், இவர் பணத்தை வாங்கிக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லி. ஸோ இதனால மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து கேஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த அரசியல் தலைவர்கள் யாரெல்லாம் இவங்க இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்றதெல்லாம் தப்பு. ஸோ இதோட ஹியரிங்கும் நாளைக்கு கோர்ட்ல வரப்போகுது. ஸோ நாளைக்கு வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த கேஸ்ல என்ன நடக்க போகுது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் இதை பற்றின என்ன அப்டேட் வந்தாலும் உங்களுக்கு உடனே போடுவேன். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.